வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 26ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,316 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,438 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,534 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,098 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,002 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,880 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இன்ட்ராடேக்கு நம்மளோட இந்த 3 ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மேலும் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய ஒரு தோராயமாக நிஃப்டி வந்து இப்படி அடுத்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைன் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை டச் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நிஃப்டியோட ஹை லெவல் 24,333, அதாவது 24,500 நமக்கு டச் பண்ணவே இல்லை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் 24,125 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலையும் நமக்கு டச் பண்ணலை. நேத்திக்கோட ஹை லெவல் அதாவது முந்தா நாளோட ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,351. நேத்திக்குடைய ஹை லெவல் 24,343. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவலையே நேற்று பிரேக் அவுட் பண்ணலை. முந்தா நாளுடைய ஹை லெவலையே பிரேக் அவுட் பண்ணலை, சைட்வேஸ்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருந்ததுனால நமக்கு நிஃப்டி அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி வரைக்கும் இதே மாதிரி ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் பாசிட்டிவில் மூவ் ஆகலாம், மிக்சடாக தான் இருக்கும். பாசிட்டிவில் மூவ் ஆகி நெகட்டிவில் மூவ் ஆகி நமக்கு வந்து ஒரு மிக்சடான மூமெண்ட்லேயே வந்து நிஃப்டி நாளையோட எக்ஸ்பைரி வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. இரண்டாவது பாதியில் செல்லரோட டாமினேஷன் அதிகமாக இருந்தாலும் பையரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக நமக்கு இருக்குது. இன்னைக்கு ஓப்பனிங் பாசிட்டிவில் இருந்தாலும் நெகட்டிவில் முடிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே ஆரம்பிச்சிச்சுன்னா 52,497 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,803 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,052 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 51,942 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,693 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,387 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ராடேக்கு இந்த 3 ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அண்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டி அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி லைன் தான். நமக்கு வந்து இப்போ கன்சாலிடேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்குது. அதனால ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு நமக்கு அடுத்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது
4 hour chart முதல் பாதியில பாத்தீங்க அப்படின்னா செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதியில நமக்கு பையரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா முதல் லெவலை விட பையரோட டாமினேஷன் கம்மி தான், இருந்தாலும் நமக்கு இரண்டாவது மூமெண்ட் ரொம்ப சைட்வேஸ்லேயே இருந்ததுனால அதோட ராலியும் நமக்கு கேண்டிலோட அளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. இதில் பையரோட டாமினேஷன் தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.